ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மதியமே கொஞ்சம் எம்டி பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தோசைக்கு வந்துட்டு சிறுதானியம் அரிசி எல்லாம் கலந்து ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரைண்டரில் வந்துட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிருந்த பாட்டில்ஸ்லாம் எடுத்து க்ராசரிஸ் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். மாவு அரைப்படுறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குச்சிக்கிழங்கு சீவி கொடுத்தாரு. அதை தான் வந்து சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நேந்திரமும் கொஞ்சம் காயாக கிடச்சிது, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நேந்திரம் சிப்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் செப்பரேட் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இடையிலேயே மாவு ரெடி ஆயிடுச்சு. கிரைண்டரை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சிப்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்ருக்கிறேன். சிப்ஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.